தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களின் செயல்கள், கட்சியை நடத்தி கொண்டு போகிற வழிமுறைகள் எல்லாரையும் இணைந்து ஒன்றாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணங்கள், அது செயல்களாலே நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே என்னை கவர்ந்தது. மக்களுடைய சேவையை நல்லபடியாக ஒவ்வொருத்தருக்குமே அரசியல் கட்சி மூலியமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலை செய்கிறதுக்கான இது சரியான கட்சியாகவும் ஒரு சரியான இடமாகவும் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அதனால் இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சில நாட்களுக்கு முன்னாலேயே நான் விலகி வந்தேன் வேறு சில காரணங்களுக்காக. ஆனால் நல்ல காரணங்களுக்காகவும் சரியான காரணங்களுக்காகவும் சரியான நேரத்துலேயும் அதிமுகவில் அண்ணன் எடப்பாடியார்களின் முன்னிலையில் இன்றைக்கி கட்சியில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. உங்களுடைய பணிகள் அடுத்த கட்டமாக எப்படி இருக்க போறீங்க? அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா ஒரு விஷயம் நான் பெருமைக்குன்னு சொல்லலை, நான் இப்படி தான் அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக 30-40 வருஷமாக உங்கள் கண்ணு முன்னாடியே என்னை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லை, ஒரு வேலை அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டால் நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அரசியலில் என்னுடைய ஈடுபாடு இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு, இனிமேலும் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்லலை, இன்னும் தீவிரமாக நடக்கும் அப்படிங்கிறது, நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சரியான இடமும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். கடந்த நீங்கள் பாஜகலேருந்து வெளியே வரும்போது கொடுத்த அந்த அறிக்கையில் பாஜகவில் ஒரு பெண்களுக்கான அந்த பாதுகாப்பு விஷயங்கள் பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. அதை பற்றி இல்லைங்க, தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை வேறு யாரையாவது ஏதாவது ஒரு அறிக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நான் இந்த விஷயம் எதுவுமே நான் பேசலை. நான் எதுக்காக விலகி வந்திருக்கேன் அப்படிங்கிறது காரணங்கள் நான் ரொம்ப தெளிவாகவே நான் வெளிப்படுத்தியிருந்தேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் அதிலேயே நான் சொல்லியிருக்கேன். இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா கண்டிப்பாக அதுக்கான நேரம் வரும். நம்ம எல்லாரும் இன்னும் நிறைய நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதும் நான் உறுதியோடு என்னால் இன்றைக்கி சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம், இன்னும் விவரமாக கண்டிப்பாக நாம் பேசலாம். நம்ம அதிமுகவில் பாஜக இணைஞ்சிருக்கீங்க, மறுபடியும் அதிமுக வந்திருக்கீங்க. உங்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டதா இல்லை உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் காரணமாக தான் நீங்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க? இல்லைங்க, சில விஷயங்கள் மியூச்சுவலாக இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். உண்மையை சொல்லணுன்னா எல்லாத்த விட அம்மா என் மனசில் எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதிமுக அப்படிங்கிறது அம்மாவுடைய பார்வையிலையும் இல்லை அம்மாவுடைய நடவடிக்கையிலையும் அவங்களுடைய கனவு என்னவா இருக்குமோ, அவங்களுடைய மொத்த அரசியல் வாழ்க்கையை மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தையும் இப்போது இத்தனை நாளாக அவங்களுக்கு அப்புறமும் அவ்வளோ அழகாக நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிற இந்த தலைவரை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஒரு முழு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு 25 வருஷமாக இருந்த அந்த பாதையை விட்டு இன்னொரு புதிய ஒரு பயணத்துக்கு வந்திருக்குங்களா? இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது போக போக நான் பார்க்க போகிறேன். பட் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நான் பயப்படலை. ஏன்னா அங்கே நான் இருந்த காரணமும் இங்கே நான் இருக்கிற காரணமும் ஒன்று தான், மக்களுடைய சேவை தான், மக்களோட பணிகளில் ஈடுபடுறது தான். அதுக்கான ஒரு நல்ல ஒரு இடமும் அந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். பாஜகவில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்ததா? 25 ஆண்டுகளாக இருந்தது ஏங்க, இது ஏதாவது மூடி மறைஞ்சிருக்கா? இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும், எல்லா விவரமும் தெரியும். தேர்தல் நேரத்தில் கட்சிக்கு வந்திருக்கீங்க அதிமுகவுக்கு, ஒருவேளை தேர்தலில் போட்டியிடுறதுக்கான இவ்வளோ கால்குலேட்டடாக நான் என்னோட வாழ்க்கையில் நான் ஏதாவது நான் பண்ணியிருக்கேன்னா இந்த கேள்வி நீங்கள் என்ன கேட்கலாம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் என்ன ஒரு முடிவாக இருந்தாலும் மனசார எடுத்து அது மனசாட்சிக்கு மாறுபட்ட ஒரு முடிவாக கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.